கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் இந்த 2024 வருஷத்திலே 4ஆம் மாதத்திலே கடைசி ஆராதனையை தந்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 28 நாட்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்தார். 27 நாட்களை முடித்து 28வது நாளிலே தேவனுடைய இரக்கத்தை காண, தேவனுடைய தயவை காண, தேவனுடைய இரக்கங்களில் கரத்தை காண, தேவன் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களிலே நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். 20ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நிறைவேற்றுகிற கர்த்தர், சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்பதை நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எண்ணி கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவராம்? வேண்டுதல்கள் மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். வாக்கு தத்தங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொன்ன வார்த்தையை தரையில் விழாதபடிக்கு அதை நிறைவேற்றுகிற கர்த்தர். இந்த வாரம் நம்முடைய ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று படிக்கிறோம். 20ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தை நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 20:4, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்படியானால் இங்கே தேவன் நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்று நாம் படிக்கிறோம். நாம் தேவனுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? தேவன் ஆலோசனையில் பெரியவர் என்றும் ஆலோசனையில் உயர்ந்தவர் என்றும் படிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு மனிதன் ஆலோசனை சொல்ல முடியுமா? ஒரு பெரிய கேள்விதான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆலோசனை பெரியதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலோசனை ஆழமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலோசனை மேன்மை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக இருக்க கர்த்தருக்கு நாம் ஆலோசனை சொல்ல முடியுமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சில நேரங்களில் தேவன் நமக்கு சில ஆலோசனைகளை தேவன் தருவார். அவைகளெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற நமக்கு சகாயம் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் சிலருடைய ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்றினதை நமக்கு இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவதாக மோசே குறித்து படிக்கும்போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசே கர்த்தர் சொன்னது போல செய்தான். தேவன் அவன் சொன்னது போல நிறைவேற்றினார். மீண்டும் சொல்லுகிறேன், மோசே கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்தை படிக்கும்போது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். தேவன் கற்பித்தபடியெல்லாம் செய்தான். தேவன் தனக்கு மலையில் காண்பித்தபடியெல்லாம் செய்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். இதே போல மோசே தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதையெல்லாம் செய்தான். ஆனால் கர்த்தர் இவன் சொன்னதையும் அப்படியே செய்தார். எங்கே செய்தார்? எங்கே கர்த்தருக்கு யோசனை சொன்னான் என்று படிக்கும்போது, என்னாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற வேளையிலே வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனால் அறிந்து கொள்ளல் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுவது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவதாக இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால்
இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கோராகுக்குரிய எல்லாவற்றையும் பூமி விழுங்கி போட்டது. கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை நீர் அழைத்தீர் என்பதை விளங்க பண்ணும்படிக்கு இந்த கோராகின் புத்திரர் எதிர்த்து நிற்கிறார்கள். ஆரோனையும் மோசையும் எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களுடைய மரணம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். ஆண்டவரே, இவருடைய மரணம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். பூமி வாயை பிளந்து அப்படியே அவர்களை விழுங்கி போட வேணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே தேவனிடத்திலே ஒரு ஆலோசனையாய் இதை சொல்றான். கர்த்தர் அப்படியே கேட்டார். அப்படியானால் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய ஆலோசனைகளை கூட கர்த்தர் நிறைவேற்றுவார். மோசேவை குறித்து படிக்கிறோம். அவன் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய விருப்பத்தை, கர்த்தருடைய மனதின் யோசனையை, கர்த்தர் விரும்புகிறதை செய்கிற மனுஷராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்வார்னா நாம் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? நான் கர்த்தர் சொல்கிறபடியெல்லாம் செய்ய போகிறேன். கர்த்தர் எனக்கு கற்பிக்கிற யாவையும் செய்ய போகிறேன். கர்த்தர் எனக்கு போதிக்கிற யாவையும் நான் செய்ய போகிறேன். கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து நான் சொல்கிறத, என்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரானால் எவ்வளோ நல்லமா இருக்கும் இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அதற்கு ஒரே ஒரு காரணம், நாம கர்த்தர் சொல்றது போல செய்யணும். கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யணும். அதை மாத்திரம் செய்கிற மனுஷராக இருந்துட்டா உங்கள் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் தேவன் நாம் சொல்கிற எல்லா ஆலோசனைகளையும், நாம் சொல்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பேதுருவை குறித்து படிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 முதல் 29 வரைக்கும் படிக்கும்போது, மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சுவாமி சீஷர்களை மறுகரைக்கு போகும்படி துரிதப்படுத்தினதை இங்கே படிக்கிறோம். இவர்கள் போகும்போது இயேசு தனியே ஜெபித்து கொண்டிருந்தார். போகிற வழியில காற்று பலமாயிருக்கிறதை இயேசு கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுனுடைய சிந்தை, இயேசுனுடைய மனது, இந்த ஜனங்கள் கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதன் மேலேயே இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினால் அலையப்பட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர்கள் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்தும் இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அப்பொழுது அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவிட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவனுக்கு ஒரு எவ்வளவு நாள் இந்த ஆசை உள்ளத்தில் இருந்ததோ தெரியல. இவனுடைய ஆசையை இயேசு சுவாமி நிறைவேற்றுகிறதை இங்கே படிக்கிறோம். ஆண்டவருக்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறான். ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடல் மேலே நடக்கணும், நீரே ஆனால் நானும் கடல் மேலே நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆலோசனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உலகத்தில் 2 பேர் தான் கடல் மேலே நடந்திருக்கிறாங்க. ஒன்று நம்முடைய இயேசு, 2வது பேதுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினால் உங்களோட ஆலோசனை, இந்த பேதுரு அவனுடைய மனதில் எவ்வளோ நாள் இந்த ஏக்கம், எவ்வளோ நாள் இந்த வாஞ்சை, எவ்வளோ நாள் இப்படிப்பட்ட விருப்பம் இருந்ததோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவன் வாஞ்சையை நிறைவேற்றினார், அவன் ஏக்கத்தை நிறைவேற்றினார், அவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றினார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆலோசனைகளை நியாயமான, நீதியான, நேர்மையான ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் இதை செஞ்ச உடனே பேதுருக்கு இன்னொரு எண்ணம் வந்துட்டு,
மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில் என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பார்த்து, எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவளை நீ சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பார்க்கிறோம். இப்போ முதல்ல ஒரு ஆலோசனையை 14ஆம் அதிகாரத்தில் நிறைவேற்றார் அப்படின்னு உடனே இந்த பேதுருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் குஷி வந்துட்டு, அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் போல இருக்குன்னு. அதனால் ஆண்டவரை தனியே அழைத்து கொண்டு போய் பேசுகிறார். ஆண்டவரே, இது சம்பவிக்கக்கூடாது, ஆண்டவரே, அப்படி உனக்கு நடக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்கக்கூடாது ஆண்டவரே கடிந்து கொண்டான். இயேசு அவனை பார்த்து, பின்னாலே போ சாத்தானே, பின்னாலே போ சாத்தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை அதட்டுகிறார். நம்முடைய ஜீவியத்தில் நல்ல ஆலோசனைகளை, நீதியான ஆலோசனைகளை, நியாயமான ஆலோசனைகளை இது தேவை என்று அறிந்தால் தேவன் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு, இயேசுவை குறித்த வெளிப்பாடு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இயேசுவுக்காய் முந்தி நிற்கிற ஜீவியம். எல்லாவற்றிலையும் பேதுரு முந்தி நிற்கிறவனாயிருந்தான். அவனுடைய ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்றினார். உங்களிலும் என்னிலும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் விசுவாசிப்போம். நியாயமான நீதியான ஆலோசனைகள். ஆண்டவரே, நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே. எப்போது ஆலோசனை சொல்கிற மனுஷராய் மாறாதீங்க. தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுப்போம். சில நேரங்களிலே நாம் ஆலோசனை சொல்லுவோம், ஆண்டவரிடத்தில் கேட்போம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கு ஆண்டவரே அப்படி சொல்லுவோம். சித்தமானால் இது நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஜீவியத்தில் நிறைவேற்றுவார். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவாராம். நமக்கு சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகத்திலே படிக்கும்போது 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே யோபு தைரியமாய் தேவனை குறித்து அறிக்கை இடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை குறித்திருக்கிறார், எனக்கு நன்மைகளை குறித்திருக்கிறார். பயங்கரமான போராட்டத்தின் வழியாய், நஷ்டத்தின் வழியாய், வேதனையின் வழியாய் யோபு நடந்து கொண்டிருக்கிறார். யோபு போகிற பாதை இருண்ட பாதையா இருக்கிறது. முன்னே கிரியை செய்தும் அவரை காணவில்லை, பின்னால தேடியும் காணும், வலதுபுறத்தில் காணாதபடி ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழி அறிவார் என்று கலக்கத்தோடு கூட யோபு சொல்லுகிறதை இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் யோபுக்கு தேவன் மேலே ஒரு தைரியம் இருக்கிறது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோபை போல நீங்களும் நானும் கூட கலக்கமான பாதையில், இருளான பாதையில், நஷ்டமான பாதையில், வேதனை நிறைந்த பாதையில், கைவிடப்பட்ட பாதையில், தோல்வி நிறைந்த பாதையில், பரிகசிக்கப்படுகிற பாதையில் ஒருவேளை நீங்களும் நானும் நடந்து கொண்டிருப்போமானால் நாம் தைரியப்படுவோம். கர்த்தர் சில நன்மைகளை நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை குறித்து வைத்திருக்கிறார். பல மேன்மைகளை குறித்து வைத்திருக்கிறார். God appointed some blessings for you. Dear believer, நீ இதை விசுவாசிப்பாயாக, இதை நீ நம்புவாயாக. கர்த்தர் எனக்காக நன்மைகளை குறித்து வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை குறித்து வைத்திருக்கிறார் என்று யோபை போல அறிக்கை செய்வோம். யோபு இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டது போல நீங்கள் உபத்திரவத்தின் வழியாய், பாடுகளின் வழியாய் கடந்து போகும்போது என்னை கர்த்தர் கைவிட்டுட்டாரோ என்று சொல்லாமல் எனக்காக ஒரு பாதையை குறித்திருக்கிறார், எனக்காக ஒரு தரிசனத்தை குறித்திருக்கிறார், எனக்காக ஒரு மேன்மை குறித்திருக்கிறார். நான் போகிற வழி கர்த்தருக்கு தெரியும். இப்போ என்னை கைவிட்டது போல இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடலை. எனக்கு குறித்திருக்கிற மேன்மைகளை, நன்மைகளை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை குறித்திருக்கிறார். நான் இதை தியானிக்கும் போது யோசேப்புக்கு தன்னுடைய 17வது வயதிலே ஒரு தரிசனம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம்
தன்னை வந்து வணங்குகிறது. ஆனால் அவன் 30வது வயதிலே அவன் பார்வோனுக்கு முன்பாக நின்றான் என்று படிக்கிறோம். அப்படியானால் 13 வருஷ காலங்கள் அவன் உபத்திரத்தினூடாய், வேதனையினூடாய், குழியிலே, கதறுதலின் அனுபவத்திலே, அடிமையின் வாசஸ்தலத்திலே, சிறைச்சாலையிலே அவன் கடந்து போனான். சிங்காசனம் என்பது லகுவாய் கிடைப்பதல்ல. உனக்கும் எனக்கும் கர்த்தர் முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நம்மை கர்த்தர் சரியாய் நடத்தும் போது அதை நம்ம ஒப்பு கொடுப்போம். என்னை நடத்துகிற பாதை என்னை கர்த்தர் மேன்மைக்கு கொண்டு போகிறார், நன்மைக்காக கொண்டு போகிறார். பின்னாட்களில் நன்மை உண்டாக கர்த்தர் உதவி செய்வார் என்று நம்புவோம். உபாகமம் 8:15 இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உபத்திரத்தின் பாதையிலே, தேள்கள் வறட்சியான இடத்திலே, வனாந்திர பாதையிலே, ஊழையிடுகிற நரிகள் உள்ள வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்தினார். ஏன் ஆண்டவரே தண்ணீர் இல்லாத வறட்சியான இப்படிப்பட்ட பாதையிலே இந்த ஜனங்களை நடத்தினீர் என்று கேட்டால் 8:15 ஆண்டவர் சொல்லுகிறார், பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு இப்படிப்பட்ட பாதையில கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற நன்மைகளை தரும்படி, உங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை தரும்படி இந்த வார்த்தை கேட்கும் போதே, ஏன் எனக்கு இத்தனை கஷ்டம், ஏன் எனக்கு இத்தனை பாடு, ஏன் எனக்கு இத்தனை வேதனை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, என்னுடைய அனுபவத்தோடு கூட உங்களோடு கூட பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் உங்களை உபத்திரத்தின் பாதையில் நடத்துவார். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை காத்திருக்கிறது. இக்கால பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்லவே. இக்கால பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்லவே. ஒரு பெரிய மகிமைக்காக உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். பெரிய மகிமை சுதந்திரிக்க உங்களை என்னை அழைத்திருக்கிறார். யோசேப்பு 13 வருஷங்கள் காத்திருந்தான். 13 வருஷங்கள் காத்திருந்தான். பிட், பிரிசன் அண்ட் பேலஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிட், குழியில போடப்பட்டான். பிரிசன், சிறைச்சாலையில் போடப்பட்டான். அதற்கு பின்புதான் சிங்காசனம். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபக்காரன் கூட அதை தான் சொல்லுகிறான். கர்த்தர் வாக்குத்தத்த சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதித்த பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்காய் வாக்குத்தத்தம் பண்ண, அவனுக்காய் வைத்திருக்கிற கிரீடத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நன்மை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சோதனைகள் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராய், இந்த பாடுகள் உங்களை நன்மைக்கு நேராய், இந்த பாடுகள் உங்களுக்கு ஜெயத்துக்கு நேராய், உங்களை உயர்வுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் தைரியமாய் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்காக எனக்காக சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது தன்னுடைய 17வது வயதிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்திலிருந்து ராஜ்யபாரத்தை பிடுங்கி உனக்கு உத்தமனிடத்திலே கர்த்தர் கொடுத்தார். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் மரிக்கிற வரைக்கும் அவன் ராஜாவாக முடியாது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, நான் ராஜாவாய் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், மூப்பர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், தேசத்தில் என் சகோதரருக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று பெருமை பாராட்டி கொள்ளல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் தன்னை உயர்த்துகிறவரை காத்திருந்தான். எத்தனை வனாந்தரம், எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், அவனுக்கு சகாயம் செய்ய ஒருவரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ அப்படிப்பட்ட பாதையினூடாய் மரணம் அவனை தேடி வந்தது. எப்படி ஆகிலும் அவன் மரிக்கட்டும், பெலிஸ்தருடைய கையில் போய் மரிக்கட்டும் என்று எத்தனை தந்திரங்கள், ராஜ தந்திரங்கள், ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட தந்திரங்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் யோபு, தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிருபையாய் கேட்டு கேட்டு, கிருபையை கேட்டு கேட்டு அவன் தேவனை பாடி 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 காத்திருந்தான். ஒரு நாள் வந்தது. சவுல் மரித்தான். கர்த்தர் அவன் ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்தினார். அவன் ராஜபாரத்தை நிலைப்படுத்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 13 வருட காலங்கள் போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள். எனக்கு இன்னும் ஏன் கர்த்தர் குறித்திருக்கிறது தரல. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர்னு சொல்லலாம். ஆனால் பாடுகளை சகிக்க முடியலையே. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் தேசான உபத்திரவம். நம்முடைய உபத்திரவம், இக்கால பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. அது மாத்திரமல்ல,
லேசான உபத்திரம். நிருபக்காரன் சொல்லும்போது நம்முடைய உபத்திரம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரம். 10 நாள் பாடுகள், 10 நாள் பாடுகள், கொஞ்ச கால பாடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடுகளை சகிக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் தாம் ஆதீனத்திலே தான் கர்த்தர் மனதிலே குறித்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களால், சகல நன்மைகளால் உங்களை என்னை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும்போது குறித்த காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்தில் வருவேன், அப்படி சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய 75வது வயதிலே வாக்குத்தத்தம் பெற்றவன், 75வது வயதிலே வாக்குத்தத்தம் பெற்றவன். ஆனால் கர்த்தர் இப்போது சொல்லுகிறார், குறித்த காலத்தில் வருவேன், த அப்பாயிண்டட் டைம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு நாளை குறித்திருந்தார் என்று படிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்தது என்று படிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு குறித்த நாளை வைத்திருக்கிறார், நன்மை உண்டாக. இதை தான் ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆதியாகமும் 17:21 வாசிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு குறித்த நாளை தேவன் வைத்திருக்கிறதை நமக்கு அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்படியானால் ஈசாக்கு பிறப்பதற்கு ஒரு குறித்த காலம், ஈசாக்கு பிறப்பதற்கு ஒரு குறித்த காலத்தை தேவன் வைத்திருந்தார். 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்படியானால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நமக்கு தந்திருக்கிற குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஈசாக்கு நகைப்பு, நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குறித்த காலம் நிறைவேற காத்திருப்போம். அதோடு மாத்திரமல்ல, குறித்த நேரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பாயிண்டட் டைம். 102ஆம் சங்கீதத்திலே 13வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, சியோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று படிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்திருக்கு. அப்படியானால் அப்பாயிண்டட் டைம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பாயிண்டட் பீரியட், அப்பாயிண்டட் டைம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற ஒரு காலம், குறித்திருக்கிற ஒரு நேரம், குறித்திருக்கிற ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாட்களை வைத்திருக்கிறார். அதுவரை காத்திருப்போம். எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். யோசேப்பு, தாவீது, ஆபிரகாம், யோபு, இப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாரும் கர்த்தர் குறித்திருக்கிற நாளுக்காக, நேரத்திற்காக அவர் காத்திருந்தார்கள். இன்னும் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் படிக்கும்போது ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று படிக்கிறோம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணுவார். அப்படியானால் தேவன் உலகத்தை நியாயந்திருக்கிற ஒரு நாள் இருக்கிறது. அப்படியானால் இந்த குறிப்பிட்ட காலம், அப்பாயிண்டட் பீரியட், அப்பாயிண்டட் டைம், அப்பாயிண்டட் டே. அப்படியானால் கர்த்தர் குறித்த நேரத்தில் சகல நன்மைகளையும் செய்து சகல ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை என்னை நடத்துவார். உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார், உங்களுடைய குறித்திருக்கிற நன்மை நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், வார்த்தை நிறைவேற்றுவார், வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்காக தாவே இந்த மாதம் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். வேண்டுதல்கள் மட்டுமல்ல, உங்களோட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீர். வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, உங்களோட வார்த்தையை நிறைவேற்றுவீர். வார்த்தையை மட்டுமல்ல, உங்களோட ஆலோசனை நிறைவேற்றுவீர். உங்களோட ஆலோசனை மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு குறித்திருக்கிறதையும் நிறைவேற்றுவீர். ஆண்டவரே, இத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று ஓட, உமக்கென்று நடக்க உதவி செய்யும். பரிசுத்தவான்கள் தங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருந்தது போல ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றவர்களாய் தகுதியுள்ளவர்களாய் இருந்தும் அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். கிருபை எங்களை நடத்தட்டும், காக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.